அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசினருக்கு 2இல் சூரியன் சுக்கிரன், 3இல் செவ்வாய் புதன், 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி வக்கிரம். லாபஸ்தானத்தில் தங்களுக்கு குரு வக்கிரமடைந்து சாதகமாக இருக்கிறார். விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். குரு சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பீர். ராகு சாதகமாக இருப்பதால் வெளிநாடு செல்பவர்களுக்கு தாராளமாக செல்லலாம். வெளிநாடு செல்லலாம், வெளி மாநிலங்களுக்கு தாராளமாக செல்லலாம். தோல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். 3இல் செவ்வாய் புதன் இருப்பதால் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிலர் லோன் வாங்கி வீடு கட்டலாம். 3இல் புதன் இருக்கிறார். மாணவர்கள் நன்றாக படித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு தங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. குரு அதிசாரமாக லாபஸ்தானத்தில் இருப்பதால் சிறந்த பலன்கள். ஆன்மீக பயணம் செய்யும் வாய்ப்பு உண்டு. புகழ்பெற்ற கோவில் தரிசனங்களை மேற்கொள்வீர்கள். செய்யும் காரியங்களை முனைப்போடு செய்வீர்கள். எதிர்பாராத வரவுகளால் பொருளாதாரம் உயரும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று சுமூகமாக தீரும். ராசிக்கு 12இல் கேது இருப்பதால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். சூரியன் நீச்ச நிலையில் இருப்பதால் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடு வரலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் தங்களுக்கு உண்டாகலாம். அடுத்து கன்னி ராசினருக்கு கலி உறுப்பு, கண்கள், அடிவயிறு உபாதைகள் வரலாம். ஆக மொத்தம் தற்சமயம் குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். வக்கரமடைந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகள் நடைபெறும். இதுவரை தடங்கலான தாமதமான காரியங்கள் தாராளமாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். 2இல் சுக்கிரன் சாதகம் என்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சிலர் கலைத்துறை சம்பந்தமாக வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். பிரயாணங்களால் லாபம் அதிகரிக்கும். பல வரவுகள் அதிகரிக்கும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். நன்மைகள் தங்களுக்கு பெருகும். விஷ்ணு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.